ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க, அவங்க வரட்டும் பேசிக்கலாம். சரி. என்ன பார்த்தீங்க, அதாவது என்ன புரிஞ்சுது, இல்ல எல்லா விஷயமுமே அதுல வந்து கேட்கறதுக்கு தயங்குறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க சரிங்க. வச்சுக்கிட்டா அதுக்கான சொல்யூஷன் பதில் நான் வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஓகேங்களா? அதாவது இந்த 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 வீக் திங்கட்கிழமையில இருந்து சரிங்க. தேர்ஸ்டே வரைக்கும், ஏன்னா ஃப்ரைடே ட்ரேட் இல்லை, நேற்று ஆமா இன்னைக்கும் as usual லீவு. ஸோ அதை விட்டுறணும், ரைட்? அப்போ ஓகே. என்ன, அதாவது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, கேண்டில எப்படி நீங்க பார்த்தீங்க, என்ட்ரிஸ் எத்தனை எடுத்தீங்க, வேற ஏதாச்சும் இல்ல இந்த விஷயம் எனக்கு இன்னும் இம்பேலன்ஸாவே இருக்குது, எனக்கு இது வந்து ஒரு ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மென்டலா ட்ரேடிங்கை இந்த 1 வீக் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அது நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் சரி சொல்லுங்க. சரி ப்ரோ. ப்ரோ இதுல நான் கத்துக்கிட்டது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக் பாக்குறோம்னா அதுக்கான ஹை டைம் ஃப்ரேம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். என்ன ஃப்ளோல, புல்லிஷ் ஃப்ளோல இருக்கானா பியரிஷ் ஃப்ளோல இருக்கானு நம்ம மார்க் பண்ணிக்கணும் ப்ரோ. அப்போ நீங்க நம்ம இதை ஜர்னல் பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் எந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ் அல்லது எந்த மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு அது கண்டினியூஸா தெரியுது? ப்ரோ என்ன இப்ப நம்ம கான்ஃபிடன்ஸ் இந்த ஒரு 1 வீக்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, அல்லது இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை, என்னைய குழப்புது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் என்ன? ப்ரோ இதுல வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது என்னன்னா, ஃபினான்ஸ்ல வந்து ஃப்ளோ ரீட் ஆகுதுன்னா ரீட் பண்ணும்போது அது எந்த கன்சால்டேட் ஆக போதா மார்க்கெட், இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்சு இருக்குது, கீழே உடைச்சானா இப்படி உடைக்கும், மேல உடைச்சானா இப்படி உடைக்கும், பையா செல்லான்றது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ப்ரோ, தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. அப்போ ஒரு ஃபியர் இல்லாம மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா சிம்பிளா கிடைச்சிருக்குது, அப்படி வச்சுக்கலாமா? கிடைச்சிருக்கு எனக்கு. ஆமாங்க ப்ரோ, எனக்கு அப்படிதான் ப்ரோ ரைட். அப்போ கிடைச்சது. சார்ட் பார்க்கறதுக்கான கான்ஃபிடன்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்குது. வந்திருக்குங்க ப்ரோ. சரி, அப்போ நீங்க இப்போ ஜர்னல் பண்ணதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? இது வந்து எல்லாமே நான் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சரிங்க அதை ப்ரோ. ஜர்னல் பண்ணும்போதோ அல்லது இப்போ வேற சார்ட்ல கிரிப்டோல பார்த்தேன்னு சொன்னீங்க, ஆமாங்க அண்ட் ப்ரோ. நிஃப்டில செக் பண்ணேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி விஷயங்களை இந்த சரிங்க. பேட்டர்ன்ஸை நோட் பண்ணி வச்சு அல்லது நோட்ல வந்து எழுதி வச்சு அந்த விஷயத்தை சரி. வேற சார்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஐடியா, நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் என்னது? ப்ரோ இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு பிடிசி தான் பார்த்தேன். சரி. மார்க்கெட்டு செல் ஆகும்னு நம்ம அசியூம் பண்ணது கொஞ்சம் பை ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து எனக்கு தேடி பார்த்தேன். எனக்கு அது சரியா புரியல ப்ரோ. பிடிசில. பிடிசி யூஎஸ்டி. ஆமாங்க ப்ரோ. ரைட், ஓகே. அது சார்ட் தனியா பார்த்துக்கலாம். ஓகே ஜென்ரலா ஓகே நீங்க ஜர்னல் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் ஓகே ப்ரோ. அந்த இது மாதிரி கேட்கிறேன் நான். ஒவ்வொரு ஐடியா தான் ப்ரோ கிடைக்குது. இப்படி வந்தா இப்படி எடுக்கலாம். கேண்டில் கன்ஃபர்மேஷன் கீழே கொஞ்சம் நம்ம 5 மினிட்ஸ்லயே என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா புரிஞ்சுங்க ப்ரோ. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடை வந்து பொறுமையா தான் பார்க்கணும். இந்த டைம் கிடைக்கலன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆச்சு ப்ரோ. ஓகே, அப்போ ஜென்ரலா ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. அதை பார்க்க பார்க்க இன்னும் வரக்கூடிய டவுட்டு அல்லது அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இப்ப நீங்க நோட் பண்ணி வைக்கிற உங்களுடைய ஜர்னல், அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சுங்க ப்ரோ, வந்துருச்சுங்க. ரைட், ஓகே. ரைட், ஓகே. இப்போ பிடிசில என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க? ஏங்க உங்களுக்கு ரொம்ப அசாத்திய தைரியங்க. 24x7 ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டை 5 மினிட்ல போய் பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, வந்து நான் ட்ரெண்டை பார்த்துட்டு ஆக்சுவலா பிடிசி எல்லாம் அதாவது சிம்பிளா பேக் டெஸ்ட் பண்றேன், அனாலிசிஸ் பண்றேன்னு கேட்டாங்கன்னா நான் 4 ஹவர்ல நீ 4 ஹவர்ல என்ட்ரி மட்டும் போடுன்னு தான் சொல்லுவேன் என்னைக்குமே. சரிங்க. ரைட், ஓகே, தப்பு இல்ல. எந்த இடத்துல உங்களுக்கு எந்த சார்ட் எடுத்தீங்க? ரைட், எந்த இடம்? இங்கயா ப்ரோ? இந்த 20, ஆமாங்க ப்ரோ, 14:30 அந்த ரேஞ்ச் ப்ரோ. நான் டேட் முதல்ல டேட் டைம் அப்படி சொல்லி பழகுங்க.
ப்ரோ 19ஆம் தேதி ப்ரோ. சரி, நேத்து. ஆமாங்க ப்ரோ. நான் அஹ், எத்தனை மதியம் பையே காலையில 5:30 கேண்டிலா இருக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் நைட் 9:30 கேண்டிலா இருக்கணும். இது ரெண்டும் தான் பையி. மதியம் நேரம் தான் ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. சரி, அதான் டைம் சொல்லுங்க. எல்லாம் இங்க எங்கேயாச்சும் பிடிச்சிருப்பீங்க. நீங்க பார்த்த இடத்த மட்டும் சொல்லுங்க, கட் பண்ணுவோம். பிடிசி பார்க்க மாட்டேன் ப்ரோ. சும்மா ஏங்க ஓடுறதுனால சும்மா தப்பே இல்லைங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா, இந்த சரிங்க ப்ரோ. பிடிசி பார்க்க மாட்டேன், நிப்டி பார்க்க மாட்டேன், கோல்டு பார்க்க மாட்டேன், ஸ்டாக்ஸ் பார்க்க மாட்டேன். இந்த பிரச்சனை என்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நிக்கிதோ அன்னைக்கு தான் ஒருத்தன் ட்ரேடிங் கத்துக்க முடியும். ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு கோல்டோட ஸ்ட்ராட்டஜி நிப்டில ஒர்க் ஆகாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரே பேட்டர்ன் தான். உங்களுக்கு கிளாஸ்ல என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன், லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட். எஸ் ப்ரோ. அது தாரக மந்திரம். நீ ட்ரேடிங்கை விட்டு வெளியே போக நீ மறந்துடாதேன்னு சொல்லி கொடுத்தனா? ஆமாங்க ப்ரோ. அந்த விஷயம் எல்லா மார்க்கெட்லயும் வேலை செய்யும். செல் பார்த்தது தப்பு தானே? உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ட்ரெண்டுக்கு தான் இருக்கணும். தப்பு தான் ப்ரோ. எகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் ட்ரேட் போடுறீங்கன்னா உங்களுடைய வியூ அதுக்கு ஆப்போசிட் கன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிட்டு தான் ட்ரேட் போடணும். புரியுதுங்க ப்ரோ. ஓகேவா? புரியுதுங்க ப்ரோ. அதுதான் விஷயம். அப்போ நீங்க ஜர்னல் பண்றதுல இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சு பார்க்கணும். ஓகே ப்ரோ. அப்பதான் ஒரு கிளாரிட்டின்றது இன்னும் வரும். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது, பட் ஆனா எனக்கு அதை கண்டினியூஸா பார்க்கும்போது வேற வேற மாதிரி தோணும். ஏன்னா நீங்க லாஸ்ட் நமக்கு தேர்ஸ்டே வெனஸ்டேவா மீட் பண்ணும்போது கூட சொன்னீங்க, நான் கோல்டு 15 மினிட் 1 மினிட்லாம் போய் பார்த்தேன், நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், 1 மினிட் வரைக்கும்லாம் போகாதீங்க, கண்ணு புகஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உத்து பார்த்துட்டே இருக்கணும் ரோபோட் மாதிரி. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு நம்மனால என்ன வாட்ச் பண்ண முடியும் அந்த டைம் ஃப்ரேம்ல. H4க்கு இந்த ட்ரெண்டு எனக்கு இது ஓரளவுக்கு குவாலிட்டியான செட்டப்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த விஷயத்துக்கு மட்டும் ட்ரேட் போடணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதே பேட்டர்னை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். எந்த சார்ட் எடுத்தாலும் முதல்ல ட்ரெண்ட் தான் முக்கியம். அப்பதான் நீங்க அதோட கண்டினியூஷனுக்கு ட்ரேட் போடுறீங்களா இல்ல அதோட கரெக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ட்ரேட் போடுறீங்களான்னு தெரியும். புரியுதா? ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க செல் பார்த்து பை மார்க்கெட் ஆனதுக்கான ரீசன் இப்ப புரியுதா உங்களுக்கு? ரைட் ரைட் ரைட். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இல்ல. சின்ன சின்ன கரெக்ஷன் தான் சார். சார் ஒன்னும் வேண்டாம். ட்ரேடிங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ப்ரோ, ஒரு குறைய போட்டு ஒரு நிறைய எடுக்கிற மாதிரி கத்துக்க. அப்ப சும்மா ஜஸ்ட் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். பட் அதை நம்ம ரோட்ல பண்ணி பார்க்க கூடாதுங்கிறது நம்ம அனுபவத்துல தான் கத்துக்குவோம். 2 முறை உளுந்தா தான் தெரியும். ஆமா ப்ரோ. அப்படி விழுகிறப்போ இல்ல எதுக்கு வர வண்டியில கொண்டு இடிக்கிறப்போ தான் நம்ம கத்துக்க முடியும். ஆமாங்க ப்ரோ. சேம் மார்க்கெட். இப்போ நீங்க அப்ப அந்த இடத்துல கவனிக்காம விட்டது என்ன? பின்னாடி வர்ற வண்டிய. பின்னாடி வர வண்டியை கவனிக்காம விட்டது கொஞ்சம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்லோவா உங்களுக்கு பின்னாடியே வர மாதிரி சர்ன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேவா? அப்ப என்ன காரணம்? உங்களை விட உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்கார தயாரா இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க அந்த மாதிரி அட்வான்ஸா திங்க் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கு தான் உங்களை ஜர்னல் பண்ணுங்கன்னு சொல்றது. ஓகேவா? அப்ப நீங்க ஜர்னல் பண்ணதுல அந்த விஷயத்தை இங்க அப்ளை பண்ணாம விட்டதுதான் பிரச்சனை. உங்க வியூ தப்பு கிடையாது. புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரோ ட்ரெண்டா கவுண்டர் ட்ரெண்டான்றத முடிவு. அதுதான் லோயர் டைம் ஃப்ரேம்ல ப்ரோ ட்ரெண்ட். அதுக்கு ஆப்போசிட்ல ட்ரெண்ட் வச்சிட்டு வந்தா அதுதான் கவுண்டர். ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ப்ரோ இத புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. இப்போ இதுதான் விஷயம்ன்றது இத வச்சுதான் ப்ரோ நேத்து நடந்ததை வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ.
சரி சரி சரி, அப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்க ப்ரோ எனக்கு. ரைட், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வீக் ஓரளவுக்கு ஒரு கேண்டில தெளிவா ப்ரெடிக்ட் பண்ற மைண்ட் செட் வந்துரும். கண்டிப்பா ப்ரோ. ப்ரெடிக்ஷன் மீன்ஸ் நீங்க வந்து இங்கதான் போவோம் அங்கதான் போவோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேபி அதோட போக்கு, அதோட வழி இப்படி இருக்கலாம். எஸ் ப்ரோ. ஓகேவா? அப்ப நமக்கு எதுக்கும் ஆட்டோக்காரன் வர்றான், பின்னாடியே நம்மள ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு வண்டி வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த யோசனை தெளிவா வந்துரும்னு சொல்றீங்க. ஆமாங்க ப்ரோ. முன்னாடியே நான் ஐடியா நான் முதல்ல அந்த அவேர்னஸ். கண்டிப்பா ப்ரோ. இப்ப முதல்ல சாட் வந்து கண்ட டைம்ல பாத்துட்டு இருப்பேன் ப்ரோ. என்ன பாக்குறேன்னு தெரியாது, ஆனா பாப்பேன். ஆனா இப்பெல்லாம் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படிதான் போவோம், இந்த மாதிரி போவோம் அப்படின்ற ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. சரி 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 சரி. அதே கிளாரிட்டியோட இந்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஏதோ டவுட் இருக்கா? எனக்கு எதுவும் டவுட் இல்லைங்க ப்ரோ. சரி 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 சரி. அப்போ மியூட் போட்டுக்குங்க. சரிங்க. ஆரம்பிச்சதுல இருந்து என்ட்ரிஸ் வந்து அவ்வளவா கிடைக்கிறது இல்லை. இல்லைன்னா பரவாயில்ல, அந்த மார்க்கெட்டோட பிரைஸ் என்ன பண்ணுதுங்கிறத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் அந்த பிரைஸ் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆமாங்க. வேற பாசிட்டிவாவே சொல்றீங்களே, நெகட்டிவ் எதுவுமே இல்லையா ப்ரோ? நெகட்டிவ் மீன்ஸ் எப்படி சொல்றது ப்ரோ? சரி, அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ட்ரி ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், ஸ்டாப் லாஸ் அதிகம் வராது. ரைட், ஓகே. அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. அப்போ இந்த ஒரு 1 வீக் நம்ம பேசின ட்ரெண்ட் அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட் 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 ரைட். அதோட கண்டினியூஷனுக்கு 1 hour ஃபாலோ பண்ணா போதும். வாரத்துக்கு 1 to 2 என்ட்ரி கிடைச்சாலே போதும்னு. ஓகே 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 ஓகே. அப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டியோட சார்ட் பார்க்கறதுனால உங்களுடைய பாசிட்டிவிட்டி பெருசா தெரியுது. பெருசா நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படி எடுத்துக்கலாமா? அதே மாதிரி நம்ம இப்ப ஒரு ரிவர்சல் திரும்பும் போது ஃப்ளோ பாடி க்ளோஸ்ல என்ட்ரி எடுக்கிறத விட ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருந்து 1:2 பிடிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்குது ப்ரோ. அது ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு போதும். ஓகே ஓகே ப்ரோ. அந்த மைண்ட் செட் மட்டும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதை தானே ஃபாலோ பண்றீங்க, அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அது போதும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அதேதான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ட்ரி இருக்கிறப்ப மட்டும் எடுங்க. எந்த சிச்சுவேஷன்ல உங்களை கண்டினியூஸா சார்ட் பாக் எஸ் 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம இந்த இந்த இதுபடி நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம அக்கவுண்ட் சேஃபா இருக்கு ப்ரோ. எஸ், அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வரும்? இங்க நடக்கிற சார்ட்டை தெளிவா நீங்க அனாலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது. எஸ் எஸ் ப்ரோ. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்ப நீங்க இருக்கீங்க. எஸ் ப்ரோ. அப்போ அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது என்னது? நான் சொன்ன அந்த ஜர்னல் ஐடியா. கண்டிப்பா ப்ரோ, ஜர்னல் தான் ப்ரோ. அது மூலியமா உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பா. அப்போ நான் சொல்லி கொடுத்த பேசிக்ஸ் நீங்க மார்க்கெட்டை பார்க்கறது மூலியமா, இப்போ நம்ம எல்லாம் தான் ஒன்னா உட்காந்து லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மூலியமா கிடைக்கக்கூடிய உங்களுடைய லேர்னிங்ஸை நீங்க என்ன பண்றீங்க, நோட்ல ஜர்னலா எழுதுறீங்க. அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா இப்ப அவரு சொன்னதுல பாசிட்டிவான விஷயமா நான் பார்த்தது என்னன்னா, இப்ப இந்த விஷயத்த நான் வந்து மற்ற ஸ்கிரிப்ட்லயும் அப்ளை பண்ணி பார்க்கறேன். அப்ளை பண்ணி பார்க்கறப்ப ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனா அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ப்ரோ. எனக்கு லாஸ்ட் வெனஸ்டேவும் அதான் சொன்னீங்க, தேர்ஸ்டேவும் அதான் சொன்னீங்க. அப்போ அதே விஷயம் தான் இப்ப நீங்க ஜர்னல்ல ஃபாலோ பண்றது. எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. அப்போ இது அப்படியே கண்டினியூ பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெளிவா பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா? நான் சொன்னது புரிஞ்சா? புரிஞ்சுங்க ப்ரோ, புரிஞ்சு. ரைட் ரைட். இதுல நீங்க பேசல நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, எந்த கண்டிஷன்ல உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூஸா சார்ட் பார்க்கணும், இல்ல இது மிஸ் ஆயிருமோ, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோயர் டைம் ஃப்ரேம் போக போக. எஸ் எஸ் ப்ரோ.
இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. ஆமாங்க ப்ரோ. என்ன ப்ரோ தெரியுமா, நம்ம இப்போ நான் சொன்னது ஒரு பேட்டர்ன், எஸ் டைம் ப்ரோ. ஃப்ரேம் யூஸ் பண்ற மாடல் நான் ஒன்னு சொன்னேன். அது ஆமாங்க ப்ரோ. எனக்கு செட் ஆன விஷயம். எஸ் நீங்க ப்ரோ. இப்போ பர்சனலா செக் பண்ணி நீங்க வேற டைம் ஃப்ரேம் அந்த செயின் சொல்றீங்க. கையர் டைம் ஆமாங்க ப்ரோ. ஃப்ரேம் எனக்கு இந்த டைம் ஃப்ரேம், அதுக்கு அடுத்து ஆமாங்க நான் ட்ரெண்ட் பாக்குறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம், என்ட்ரிக்கு இந்த டைம் ஃப்ரேம்னு. ஆமாங்க ப்ரோ. அப்போ அதைத்தானே இப்ப நீங்க ஜர்னல் பண்றீங்க. எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. அந்த விஷயத்துல கிடைக்கக்கூடிய குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த ப்ரோ. விஷயத்தை கொண்டுட்டு போய் டைரக்டா 1 மினிட்ல அப்ளை பண்ணாம சரிங்க ப்ரோ. அந்த ஸ்கிரிப்டுக்கு தெளிவா எந்த டைம் ஃப்ரேம் நம்மனால உட்கார்ந்து பார்க்க முடியும், எஸ் ப்ரோ. இதை யோசிக்கணும். புரியுதுங்க ப்ரோ. ஓகேங்களா? 1 ஓகே. மினிட்லயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், ஆமாங்க ப்ரோ. 4 ஹவர்லயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டன்ட் தான். ஆமாங்க. எது குவாலிட்டியா இருக்கும், எது அதிக மேனிப்புலேஷன் ஆகாது, கண்டிப்பா. எந்த டைம் ஃப்ரேமுக்கு எந்த டைம் ஃப்ரேம் ரெஸ்பான்ஸ் எடுத்தா நமக்கு சிக்னல் தெளிவா இருக்கும், அந்த கண்டிப்பா. டைரக்ஷனுக்கு அந்த லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட்ல கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் போடலாம் அப்படிங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் அந்த ட்ரேடிங் ஜர்னல். கண்டிப்பா. கரெக்ட் ப்ரோ. ஓகேங்களா? அப்போ அந்த விஷயத்தை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ சரிங்க ப்ரோ. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிடும். எஸ் ப்ரோ. ஓகேங்களா? நம்ம வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போகலாம்.